அன்பார்ந்த சோதரே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவை ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இன்றைய நாளிலும் நாங்கள் மார்ச் மாதம் 8ஆம் தேதியில் நாங்கள் வானலைகளினூடாக உங்களை சந்திப்பதை இட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பான சோதரே, உங்கள் யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்கள் தனிப்பட்ட ஜெபங்கள் தேவைகளை நீங்கள் முன்கூட்டியே எங்களுக்கு அறிவித்து அந்த நேரங்களை ஒதுக்கினால் உங்களுக்காக தனியாக ஜெபிக்கவும் ஆலோசனைகள் கவுன்சிலிங்கின் தரவும் எங்களால் நேரங்களை ஒதுக்க முடியும். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் நன்றி. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் நிதி சம்பந்தமானதல்ல, உங்களுடைய தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்தின் பங்களிப்பை எடுத்து விளக்குவதாக இருக்கின்றது. உங்கள் நண்பர்களுக்கும் இக்காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேலைக்காக உம்முடைய கரத்திலே வருகிறோம். இந்த கால நேரங்களிலும் விசேஷமாக நாங்கள் யுத்த கொடுமுனையில் இருக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்காக வருகிறோம். இந்த நாட்களில் மத்திய கிழக்கில் இருக்கும் எங்கள் அன்பானவர்கள் யாவரையும் உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, அவர்களுக்கு வேண்டிய பாதுகாவலை கட்டளையிடும். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆம், அவர்களுக்கு எதிராக பறக்கும் அம்புகளும் கொள்ளை நோய்களிலும் இருந்தும் அவர்களை பாதுகாத்து, திசைகளிலும் இருந்தும் பொம்களிலிருந்தும் அவர்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து சுபத்திரமாக அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தாவே, இந்த நேரங்களிலும் விசேஷமாக தங்கள் விசேஷ நாட்களை கொண்டாடும் உடைய பிள்ளைகளுக்காக, பிறந்த நாளையும் ஆனிவர்சரிகளையும் கொண்டாடும் உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்கள் கர்த்தாவே, அபிரதமாய் ஆசீர்வதிங்கள். அதே போல பலதரப்பட்ட தேவைகளின் மத்தியில் வைத்தியசாலையிலும் மருத்துவ உதவிகளையும் எடுக்கும் பிள்ளைகளையும், பொருளாதார சூழ்நிலைகள், வேலையில்லா பிரச்சனை, குடும்ப சூழ்நிலைகள், பலதரப்பட்ட சூழ்நிலைகள், எதிரிகளினால் வரும் தொல்லைகள், அயலவர்களினால் வரும் பிரச்சனைகள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் நீர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். இந்த வேளையிலும் அடியே நம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்கும் உங்கள் ஒவ்வொரு நம்முடைய பிரஸ்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பி உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வழிகளை திறந்து தாரும். நீங்கள் பேசுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமேன். அன்பானவர்களை, வேத பாடமாக மார்க்கெழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனமும் அதன் பின்பு 28ஆம் 29ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷர்களிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றொன்றத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆம் அன்பானவர்களே, இது எங்கள் வேதத்தில் மார்க்கு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களை, இன்றைய நாட்களிலும் நாங்கள் லெந்து நாட்களினூடாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். லெந்து நாட்களில் நாங்கள் உபவாச ஜெபத்தின் ஊடாக கடந்து செல்கின்றோம். உபவாச ஜெபத்தின் தாற்பயம் என்ன, அதை எவ்விதமாக நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் என்று நான் பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் சிலுவையின் மூலம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாகவும் மணவாட்டிகளாகவும் முத்தரிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் உபவாச ஜெபம் அவசியமா? நாங்கள் அவருடைய பிள்ளைகள், அவருடைய மணவாட்டிகள் என்ற
அந்த தாற்பயத்துக்குள் வந்த பிறகும் நாங்கள் உபவாசித்து ஜெபிக்க தேவையா என்று நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் பார்த்தோம், ஆண்டவர் கூறுகின்றார், மணவாளன் தங்களுடன் இருக்கும் பொழுது மணவாளனுடைய மணவாட்டி தோழர்கள் உபவாசிக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களை விட்டு பிரிந்த பின்பு உயிர்த்தெழுந்து 2ஆம் வருகைக்கு அந்த காலகட்டங்களில் அவர்கள் உபவாசிப்பார்கள் என்று ஆண்டவர் கூறியதை சென்ற வாரம் நாங்கள் அதை அவதானித்தோம். அதை குறித்து பேசினோம். அன்பானவர்களே, உபவாசித்து ஜெபிப்பது என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு முக்கிய பதமாக இருக்கின்றது, முக்கியமாக இருக்கின்றது. எங்கள் ஆவிக்குரிய பலனை நாங்கள் எடுக்கின்றோம். பொல்லாத வானமண்டலத்து ஆவிகளின் சக்திகளை நாங்கள் மேற்கொள்ள மிதிக்க எங்களுக்கு ஆவிக்குரிய பலன் வேண்டுமானால் நாங்கள் உபவாசித்து ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று யார் கூறினார்கள்? எந்த இறையலாளர்கள் கூறினார்கள்? எந்த திருச்சபை தலைவர் கூறினார்கள்? எந்த அப்போஸ்தலன் கூறினார் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது இது மனிதர்களினால் கூறப்பட்டது அல்ல. உபவாசித்து ஜெபியுங்கள் என்று கூறப்பட்டது மனிதர்களினால் கூறப்பட்டது அல்ல. இந்த கருத்தை எம்பெருமான், எங்கள் இறைவன், ஆண்டவர், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு கூறியிருக்கின்றார். ஜோஷுவா இயேசு கிறிஸ்துவின் உண்மையான பெயர், அது கிரேக்கத்தில் மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் இயேசு இந்த பதத்தை எமக்கு கூறியிருக்கின்றார். இந்த பதத்தை ஆண்டவர் கூறுகின்ற அந்த வார்த்தை மாற்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் அவர் கூறுகின்றார். நாங்கள் வாசிக்க கேட்ட வேத பகுதியில், ஊமையும் செவிடுமான ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு மகனை கொண்டு வந்த பொழுது அதை துரத்திவிட சீஷர்களினால் கூடாமல் இருந்தது. அவர்கள் இயேசுவுடன் ஜீவிக்கின்றார்கள், துரத்திவிடக் கூடாமல் இருந்தது. ஆயினும் இயேசு அவர்களை துரத்திய பின்பு அங்கு ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று என்று கேட்டதற்கு ஆண்டவர் கூறுகின்ற பதில், இவ்வகையான பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறொன்றாலும் அவைகள் போக முடியாது. அன்பானவர்களே, இன்று பலருடைய வாழ்க்கையில் சாபங்கள் இருக்கின்றது, இல்லை என்று நான் கூற மாட்டேன். பரம்பரையாக அந்த சாபங்களை ஆண்டவர் சிலுவையில் எடுத்து விட்டார். ஆயினும் எமது பங்களிப்பு என்ன? நாங்கள் உபவாசிக்கின்றோமா? இன்று அநேகர் ஊழியக்காரரிடத்தில் எங்களுக்காக நீங்கள் உபவாசித்து ஜெபியுங்கள் என்று கூறிவிட்டு ஊழியக்காரர்கள் உபவாசித்து ஜெபிக்கின்றார்கள். இவர்கள் மூக்குமுட்ட பிரியாணி 3 நேரமும் சாப்பிட்டு விட்டு நன்றாக தூங்குகின்றார்கள். அவர்களது பங்களிப்பு என்ன? உங்களது பங்களிப்பு என்ன? உங்கள் குடும்பங்களில் இருக்கும் சாபங்கள், நோய்கள், வேதனைகளை போக்க நீங்கள் என்ன பரிகாரம் செய்கின்றீர்கள்? அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் தொடரும் பிரச்சனைகள், வலிப்பு வியாதிகள், தீராத வியாதிகள், தொடர்ந்து வரும் பொருளாதார பிரச்சனைகள், பரம்பரையாக வரும் சாபங்கள், விவாகரத்து, இவைகளை போக்க நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? பரம்பரையாக தொடர்கின்றது ஒரு சாபம் என்றால் அதை முறிக்க நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கின்றீர்களா? அன்பானவர்களே, எவ்விதமான ஜெபத்தை நாங்கள் இன்று மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம்? இன்று ஏனோ தானோ என்று உலகம் உல்லாசத்திலும் லௌகிகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நேர உணவை நாங்கள் விட மறக்கின்றோம். ஆனால் ஆண்டவரே கூறுகின்றார், இந்த உலகத்தில் பொல்லாத பிசாசு அவனை விழுங்கலாம் என்று அலைந்து தேடிக்கொண்டிருக்கின்றான். பேதுரு நிருபத்தில் அழகாக கூறப்படுகின்றது, அவன் எங்கும் சுற்றித் திரிகின்றான். இந்த நேரத்தில்
நாங்கள் புத்தியற்ற கன்னிகளைப் போல ஏனோ தானோ என்று இருக்காமல் அன்பானவர்களை உபவாசித்து ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். விசேஷமாக இந்த நாட்கள் நாங்கள் யுத்தங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த யுத்த நாட்கள் எதை குறிக்கின்றது என்று பார்க்கும் பொழுது இவைகள் முன்கூட்டியே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் அங்கு கூறப்படுகின்றது, நான் ஏலாமியரை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர்கள் பிராணனை வாங்க தேடுபவர்களுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணி என் கோபத்தின் உக்கிரத்தினால் அவர்களை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். ஆனாலும் கடைசி நாட்களிலே நான் ஏலாமின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் அழகாக ஏலாமின் சிறையிருப்பு, ஏலாம் என்றது அது ஈரானை குறிக்கின்றது. அதன் பதம் இலங்கைக்கு முன்பு அநேக பேர்கள் இருந்தது, சிலோன் என்று இருந்தது, இன்று ஸ்ரீலங்கா. இதே போல ஈரானுக்கு முன்பு இருந்த பெயர் ஏலாம். எனவே அந்த ஏலாமின் சிறையிருப்பை கடைசி நாளில் திருப்புவேன். இங்கு 1979க்கு முன்பு ஈரானின் மக்கள் வெஸ்டர்ன் மேற்கத்திய கலாச்சாரத்தை உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் 79ஆம் ஆண்டிற்கு பின்பு அங்கு மதம் வலுக்கட்டாயமாக புகுத்தப்பட்டது. அங்கு வன்முறைகள் இடம்பெறுகின்றன. அதனால் அநேகர் ஈரான் நாட்டை விட்டு உலகெங்கும் சிதறி இருக்கின்றார்கள். பூமியின் 4 முனைகளிலும் இருந்து அவர்களை வரவேற்பேன் என்று கூறப்படுகின்றபடி 49ஆம் அதிகாரம் வேதம் இருந்தால் வாசியுங்கள். இன்று அவர்கள் ஆடி பாடுகின்றார்கள். இங்கிலாந்திலும் அமெரிக்கா நாட்டிலும் ஆஸ்திரேலியா நாட்டிலும் உலகெங்கிலும் ஈரான் நாட்டை சேர்ந்தவர்கள் இன்று நடக்கும் சுதந்திரத்தை பாடுகின்றார்கள். கடைசி நாட்களில் அவர்களை கூட்டி சேர்ப்பேன். இன்று நடப்பது வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள். இது முன்கூட்டியே ஆண்டவரினால் தீர்மானிக்கப்படுகின்றது. அன்பானவர்களே, எனவே இந்த நாட்களில் நாங்கள் இன்னும் அதிகமாக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். ஈரானியர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அங்கு சமாதானம், அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும். எங்கும் உலகெங்கும் இருக்கும் அப்பாவி மக்கள், பொதுமக்கள், இராணுவ வீரர்கள் எங்கும் பாதுகாக்கப்பட வேண்டும். உலக சமாதானத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து ஜெபிப்போம். உபவாசித்து ஜெபிக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, இன்னும் ஒன்றை நான் கூற விரும்புகின்றேன். அதன் குறிப்புகளில் நான் பார்க்கின்றோம். இங்கு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியை பார்க்கும் பொழுது அது எங்கள் ஆங்கில நாட்குறியீட்டில் அல்ல, கிரிகோரியன் கேலண்டரில் படி அது கணிக்கப்படுகின்றது. 9/11 அன்று அமெரிக்கா தாக்கப்பட்டது. 9/11 2001ஆம் ஆண்டு தாக்கப்படுகின்றது. இதன் பின்னணி என்னவெனில் 1683 ஆஸ்திரியாவில் அங்கு தாக்கப்படுகின்றார்கள். அதை பழிவாங்க அதுவும் 9/11ஆக இருக்கின்றது. அன்பானவர்களே, இப்படியாக அநேக இது ஒரு கோஇன்சிடென்டாக இருக்கலாம். ஆயினும் இவைகள் அனைத்தும் தெய்வ நியமப்படி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே கடைசி நாட்களில் நாங்கள் இருக்கின்றோம். கிரிகோரியன் நாட்குறியீட்டின்படி 9/11 பிப்ரவரி 28ஆம் தேதி நாட்குறியீடு அதை விளக்கி கூறுகின்றது. அதை விளக்க நேரம் போதாது. எனவே ஜாக்கிரதையாக அனைத்தும் தேவ திட்டத்தின்படி நடைபெறுகின்றது. ஜெபிப்போம், உபவாசிப்போம். உலக சமாதானத்துக்காக, எங்கள் இலங்கை இந்தியர்களுக்காக, ஈரான் நாட்டுக்காக, இஸ்ரேல் நாட்டுக்காக, உலகளாவிய சமாதானத்துக்காக ஜெபிக்க உங்களுக்கும் எனக்கும் பங்கு இருக்கின்றது. சிந்திப்போம், செயல்படுவோம், உபவாசிப்போம், அசுத்த ஆவிகளை மேற்கொள்ளுவோம். அன்று எஸ்தர் புஸ்தகத்தில் ஆமான் விதமாக இஸ்ரவேலரை அழிக்க முற்பட்டான். அதே வண்ணம்
இன்று இஸ்ரவேல் மக்களை அழிக்க அதே தீய சக்திகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. ஜெபத்தின் மூலம் எஸ்தர் ஜெபம், மொர்தெகாயின் ஜெபம் அனைத்து வெற்றியையும் தந்தது. அனைத்து மக்களும் ஜெபித்தார்கள். இன்று நீங்களும் நானும் அதே நிலையில் இருக்கின்றோம். சிந்திப்போம். புதிய மனவாட்டி திருச்சபையாக எஸ்தரை போல ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம்.